முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு பிரவேசித்து எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்க உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பல எம்பிக்கள் ஆதரவளித்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. சஜித் பிரேமதாசவுடன் இணைந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு குறிப்பிடத்தக்க சித்தாந்த சவாலை முன்வைக்க முடியாது என அந்த எம்பிக்கள் குழுவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் அபிப்பிராயப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அந்த நிலைமையின் அடிப்படையில் அவர்களில் ஒரு குழு ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்க்கட்சி தலைமையின் கீழ் செயற்பட தீர்மானித்துள்ளதாகவும் அறிய முடிகிறது. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலுக்கு நியமிக்கப்பட்ட எம்பி ஒருவர் பதவி விலகி அந்த வெற்றிடத்திற்காக நாடாளுமன்றத்திற்குள் நுழையும் வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது.